எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்வீங்க? ஆ, இங்கிலீஷ்ல தேங்க் யூன்னு சொல்வீங்க. தமிழ்ல நன்றின்னு சொல்வீங்க, இல்லையா? அப்படி சொல்றது வெறும் வாய் வார்த்தையா இருக்கக்கூடாது. ஒருத்தர் நாம எதிர்பார்க்காம ஒரு உதவி செஞ்சாங்கன்னா, அதுக்கான நன்றி உணர்வு நமக்கு எப்பவும் இருக்கணும். சில பெரியவங்க பேச்சுவாக்குல, "நான் அவருக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்றத நீங்க எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? இல்லையா? ஒருத்தர்கிட்ட பணம் கடன் வாங்கினா அத திருப்பி தரணும். அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா, அத மறக்காம நினைவுல வச்சுக்கிட்டு, அத ஒரு கடனா நெனச்சு, அவங்களுக்கு ஒரு அவசியம் வரும்போது, நாம போய் உதவி செஞ்சு அந்த கடன தீர்க்கணும். யாராவது எதையும் எதிர்பார்க்காம நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா, அட! ஒரு ஏமாளி கிடைச்சான்னு மனசுல வச்சுக்கிட்டு, சும்மா சும்மா அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆ, சரியா சொன்னீங்க. அப்படி செய்யவே கூடாது. அப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சாக்க, உதவி செய்யற மனசு உள்ளவங்க கூட, அப்புறம் செய்யற வழக்கத்த நிறுத்திடுவாங்க. சரி குழந்தைங்களா, இன்னைக்கான கதைக்கு போகலாமா? இன்னைக்கும் பாருங்க, நான் சொல்லப் போற கதை, பழையபடி ஒரு கிராமத்து கதை தான். அதுலயும் ஒரு தோட்டம் இருக்கு. முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல முருகையன், வள்ளியம்மான்னு ஒரு தம்பதிங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்ல. முருகையனுக்கு 50 வயசு இருக்கும். ரொம்ப நல்லவரு. வாழ்க்கையில நெறைய அனுபவ ஞானம் உள்ளவரு அவரு. அவரோட மனைவி வள்ளியம்மாவும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா, அவங்களுக்கு இரக்க குணம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால யார நம்பணும், யார நம்பக்கூடாதுன்னு தெரியாம சில சமயம் கஷ்டத்துல மாட்டிக்குவாங்க. இந்த கணவன், மனைவி 2 பேருமே நல்ல உழைப்பாளிங்க. அவங்களுக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருந்தது. அதுல வாழை, மா, பலா, தென்னை, கொய்யா, சப்போட்டான்னு நெறைய மரங்கள் உண்டு. கூடவே நெறைய காய்கறிகளும் பயிர் பண்ணுவாங்க. 2 பசுமாடும் இருந்தது. அந்த தோட்டத்துல உற்பத்தியாகிற காய்கள், பழங்கள் எல்லாத்தையும் வித்தே அவங்க வாழ்க்கைய வசதியா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே தோட்டத்துல நல்லா பாடுபடுவாங்க. ஆனாலும் வேலை நெறையவே இருக்கும். அதனால ஒரு தோட்டக்காரனையும் வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவன் தோட்டத்திலேயே இருந்த ஒரு குடிசையில தங்கிக்கிட்டு நல்லா வேலை செய்வான். அவனும் நல்ல உழைப்பாளி தான். ஆனா அவனுக்கு வயசானதுனால அதிகம் தள்ளாம வந்துடுச்சு. அவனோட பையன் பட்டணத்துல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் வயசான காலத்துல தன்னோட அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டாம், உழைச்சது போதும்னு சொல்லி அவர பட்டணத்துல தன்னோடவே தங்கிக்க வர சொல்லிட்டான். அதனால அவர் வேலைய விட்டு போகும்படி ஆயிடுச்சு. இப்போ முருகையன் தோட்டத்துக்கு வேலை செய்ய ஒரு நல்ல ஆளு வேணும். அவரு வள்ளியம்மை கிட்ட சொன்னாரு, "இதோ பாரு, நீ ஊர்ல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வை. நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம்னு. நல்ல சம்பளம் கொடுப்போம், நல்லா கவனிச்சுக்குவோம்னு சொல்லு. ரொம்பவே ஏழப்பாழையா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க யாராவது கிடைச்சா நல்லது. அவங்களுக்கு உதவின மாதிரி ஆகும். ஆனா நல்லா உழைக்கிறவங்களா, நேர்மையானவங்களாவும் இருக்கணும். பாத்துக்க." அப்படின்னு சொன்னாரு. அப்போ வள்ளி அம்மா, "போன வாரம் சந்தைக்கு போனபோது என் தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தன பார்த்தேன். அக்கா, வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு அரை வயிறு சோறு போட கூட கஷ்டமா இருக்குது. நீ பார்த்து கொஞ்சம் உதவக்கூடாதான்னு கேட்டான். அவன வேணா வந்து வேலையில சேர்ந்துக்க சொல்லவா?" அப்படின்னு கேட்டாங்க. "உனக்கு யார நம்புறது, யார நம்பக்கூடாதுன்னு தெரியாது. அவனும் வரட்டும், பார்க்கலாம். ஆனா பரவலா பல பேர்கிட்ட சொல்லி வை. ஆளுங்க வரட்டும், சரியான ஆளான்னு எடை போட்டு பார்த்துட்டு தான் நாம வேலைக்கு எடுக்கணும்." அப்படின்னாரு முருகையன். இப்படி செய்தி பரவுச்சு. ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க. வள்ளியம்மை சொன்ன ஆளும் வந்தான். அவன்கிட்ட முருகையன் கேட்டாரு, "நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? தோட்ட வேலை தெரியுமா? வீட்ல யார் இருக்காங்க?" "ஐயா, வீட்ல ரொம்பவே கஷ்டங்க. என் பொண்டாட்டியும் 3 பிள்ளைங்களும் இருக்கோம். 2 வேள கஞ்சிக்கே கஷ்டமா இருக்கு. 3 மாசம் முன்னாடி பக்கத்து டவுன் கம்பெனியில பியூன் வேல பார்த்தேன். கம்பெனியே மூடிட்டாங்க. வேற வேல கிடைக்கல. தேடிட்டு இருக்கேன். தோட்ட வேலை என்ன ஐயா? 4 நாள் செஞ்சா கத்துக்கிட முடியாதா? நீங்க கத்து தந்தா பிடிச்சுக்குவேன்." அப்படின்னா அந்த ஆளு. "சரி, ஒண்ணு செய்யு. முதல்ல புள்ள குட்டிங்களுக்கு வயிறார சோறு போட்டு நீயும் சாப்பிடு. நான் உனக்கு அதுக்கு பணம் தாரேன். நான் நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன். நீ அடுத்த நாள் வந்து வேலை செய். நான் சொல்லித் தாரேன். சரிப்பட்டதுன்னா வேலைக்கு வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொஞ்சம் பணத்த குடுத்தாரு. அவனும் சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்டு ஒரு கும்புடு போட்டுட்டு போனான். அடுத்ததா வேலை தேடி 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கும் வீட்ல வறுமை தான். அவங்களுக்கும் அதே மாதிரி பணத்த குடுத்துட்டு ஒரு நாள் கழிச்சு வர சொல்லி அனுப்பினாரு முருகையன். "என் தூரத்து சொந்தக்காரன பார்த்தா ரொம்பவே பாவமா இருக்குங்க. அவனுக்கே வேலை போட்டு குடுத்துடலாமே." அப்படின்னு வள்ளி அம்மா சொன்னாங்க. "இரு இரு, பொறு பொறு" அப்படின்னாரு முருகையன்.
2வது நாள் முருகையன் வீட்டுல ஓய்வெடுத்துட்டு இருந்தப்போ வள்ளியம்மா வந்து, என்னங்க, என் சொந்தக்காரன் வாசல்ல வந்து கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னாங்க. பெரியவரு, சரி சரி, நான் வீட்ல இருக்கேன்னு சொல்லாத, அவன்கிட்ட பேச்சு கொடு, நான் இங்க இருந்தே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. வள்ளியம்மா வாசலுக்கு போய், வா தம்பி, ஐயா இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்னா, அக்கா, வீட்ல நீ மட்டும்தான் இருக்கியா? அப்ப சரி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அன்னைக்கு ஐயாவை வந்து பார்த்தப்போ நீ இல்ல போல இருக்குது. ஐயா அன்னிக்கே பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. 2 நாள் கழிச்சு வந்து பாருடா, தேவையான இன்னும் பணம் தாரேன். முதல்ல குழந்தைங்க பசி பட்னிய தீர்த்து வையு, டவுன்லயே உனக்கு ஏத்த வேலைய தேடு, கிடைக்கிற வரைக்கும் நான் உனக்கு பண உதவி பண்றேன்னு சொன்னாரு. ஐயா அன்னைக்கு கொடுத்த பணம் தீந்து போயிடுச்சு. அதான் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா 1 வார சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நானும் வேலை தேடி டவுனுக்கு போவேன் அப்படின்னு சொன்னான். வள்ளி அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ தம்பி, அவருக்கு தெரியாம ஒத்த ரூவா கூட என்னால தர முடியாது. இப்ப நீ போயிட்டு பிறகு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவனும் விருப்பம் இல்லாம புலம்பிக்கிட்டே போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது ஆளு வந்தான். அவன்கிட்டயும் வள்ளியம்மா ஐயா இன்னும் வரல, என்ன விஷயம்னு கேக்கும்போது அவன், அப்படியா, அழடா, இன்னும் வரலையா? ஐயா எனக்கு தோட்டத்துல வேலை போட்டு தாரேன்னு சொல்லி முன் பணமும் கொடுத்தாரு. அதெல்லாம் செலவாயி போச்சு. அம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இன்னும் கொஞ்சம் பணம் தந்தீங்கன்னா ஐயா வந்ததும் வந்த உடனே வேலையில சேர்ந்துடுவேன். என் பிள்ளைங்களுக்கு 2 நாள் சோறு போட்ட புண்ணியம் அம்மாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். முருகையன் உள்ளே இருந்து கை காட்ட வள்ளியம்மா அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பினாங்க. கொஞ்ச நேரத்துல 3வது ஆளு வந்தான். அவன்கிட்டயும் வள்ளியம்மா அதே மாதிரி கேட்க அவன், அடடா, ஐயா இல்லையா? ஐயா தோட்ட வேலை இருக்குதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு வர சொல்லி இருந்தாரு. ஐயா இல்லாட்டி என்ன, அம்மா சொன்னா போதாதா? என்ன வேலையை எங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க, இப்பவே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். வள்ளியம்மா உள்ள பாக்க முருகையன், அவன் சாப்பிட்டானா கேளு அப்படின்னு சைகை காட்டினாரு. ஏம்பா, நீ சாப்பிட்டியா? வீட்ல புள்ளக்குட்டி சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்டாச்சம்மா, ஐயா பெரிய மனசு பண்ணி கொடுத்த பணத்துல இன்னி வரைக்கும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னான். அடுத்து பெரியவர் சைகை காட்டியபடி வள்ளியம்மா உள்ள போய் கொஞ்சம் பணம் எடுத்து வந்து, இந்த பணத்தை வச்சுக்க, அடுத்த 2-3 நாளைக்கு வீட்ல யாரும் பட்டினி இல்லாம பாத்துக்க, 2 நாள் கழிச்சு திரும்ப வா, ஐயா இருப்பாரு, அவர்கிட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லி பணத்தை நீட்டினாங்க. அவனோ, ஐயோ, பணம் எல்லாம் வேணாமா, ஐயா ஏற்கனவே தந்த பணத்துக்கே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். 2 நாள் வேலை செஞ்சாதான் அந்த கடனே முதல்ல தீரும். வேலை செய்யாம முன்கூலி வாங்கிக்கிட்டே இருக்கிறது தப்புமா, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ முருகையனே எழுந்து வாசலுக்கு வந்துட்டாரு. வாப்பா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வா, தோட்டத்துக்கு போகலாம். என்ன வேலைன்னு நான் உனக்கு சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனையும் கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்பினாரு பெரியவர். என்ன குழந்தைங்களா, கதை உங்களுக்கு பிடிச்சதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்றேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? புரியலனா உங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசி விரிவா தெரிஞ்சுக்கங்க. சரியா? அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தருக்கு உதவி செய்யற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது, நாம உதவி செய்யும் போது அவரு இத ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ மறு உதவி செய்வாரு, அவருக்கு உதவுறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் கணக்கு போடவே கூடாது. எப்பவுமே சுயநலம் பார்க்காம தான் உதவி செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா. சரியா? இந்த கதைய உங்களுக்கு சொல்றதுக்காக எனக்கு எழுதி தந்தது யார் தெரியுமா? சரியான பதில் சம்யுக்தாவோட தாத்தா வருது தாத்தா. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.